வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சமையல். நாம் இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன மீன் அப்படின்னு பார்த்துருங்க. இது சீலா மீனுங்க. பாருங்கள், அதுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி அப்படியே சும்மா 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, மாங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்கேன். வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், புளி சிம்பிள் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. தேவையானதை ஊற்றிட்டு மீதி வச்சுக்கலாம். உப்பு, அது மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன், அதனால் அதை எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி வாய் அகலமான ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த தக்காளியை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை போட்டு தக்காளி பச்சை மிளகாவையும் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் இதில் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்க போகிறேன். நல்லா இப்படி வடிகட்டி நல்லா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மேலோட்டமாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு நான் மிளகாத்தூள் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 2 இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாங்காய் இருக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் குழம்பு நமக்கு இருக்கும். குழம்பு வேணும்னா நம்ம நல்லா சேர்த்துக்கணும். புளி, கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, இப்போது இந்த மாதிரி தக்காளியை பிசைஞ்சு பச்சை மிளகாவையும் நல்லா பிசைஞ்சு பாருங்கள். நல்லா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் என்ன பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாதிரி குழம்பு வைக்கணும்னு நினைப்பேன், ஆனால் வைக்க மாட்டேன். பாருங்க, பச்சை நசுக்கி அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு கலக்குன்னு கலக்கி இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். தூள் போட்டுக்கலாம். நல்லா மஞ்சள் கொஞ்சம் குட்டி ஸ்பூன் தாங்க, அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி சூப்பராக நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றி இதை நல்லா நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு நல்லா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயம் சும்மா 2 தான் போட்டுக்கிறேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட நாம் இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. ரொம்ப நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் வாசனை வந்து நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா வேகட்டும். பாருங்க, நம்மளுடைய தாளிப்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மாங்காய் வச்சுட்டு சும்மா நம்ம ஒரு 4 வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக கொஞ்சமாக உப்பு வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். மீன் உங்களுக்கு வெந்தய பொடி தூள் வேணும்னா வறுத்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஆவியில் இது என்ன செஞ்சிடும், நமக்கு வெந்துடும். இது பாருங்கள், இங்கே நமக்கு ரொம்ப வேலை இல்லை, அவங்களுக்கு தான் வேலை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அவங்க தான் நல்லா கொதித்து நமக்கு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் அந்த மிளகாவோட நெடி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், எவ்வளவு தண்ணி வந்து அதில் சுண்டிகிட்ருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ நாம் இந்த மாங்காவை எடுத்ததில் சேர்த்துடலாம். மாங்காவை எடுத்து அப்படியே நான் சேர்க்கலாம். பார்த்துட்டு இருங்க. 2 பக்கமும் சேர்த்தா வச்சுருக்கேன். இது எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொடுக்குற இந்த தாளிப்பு வந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அப்போ தான் அந்த காரத்தை வந்து காரம் இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கும் நமக்கு. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சி. மிளகாத்தூள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டு. அதனால் நான் வந்து இந்த குழம்பு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வச்சுருக்கேன். நான் பெரும்பாலும் தேங்காய் ஊற்றி சமைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட நாம் மீனை என்ன செஞ்சிடலாம், சேர்த்துடலாம். ஏன்னா மீன் வந்து நம்ம இப்போ போட்டுருணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையாக எடுத்து சேர்த்துருவோம்.
நம்ம கொஞ்சம் உப்பு கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த மாங்காவை நம்ம லைட்டாக வதக்கி போட்டதுனால நமக்கு என்ன செய்யும், சீக்கிரமாக இந்த மீனோட சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். புளியோடு சேர்த்து மாங்காய் போட்டால் வேகாது. சரியாக இருக்குங்க. பச்சையாக நம்ம கொதிக்க வச்சுட்டு, கொதிக்க வச்சாலும் நெடி இருக்க தான் செஞ்சுது. இப்போ நம்ம இந்த தாளிப்பு போட்டு நம்ம அதில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, ஊற்றின உடனே நமக்கு ஒரு நல்ல வாசனையும் சுவையும் அதிகமாக இருக்குது. நீங்களும் இதே போல் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணும்போது. நல்லா இருக்குங்க. காரசாரமாக உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. சமையல் பண்ணி சாப்பாடை வடிச்சிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், இதை இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. பாருங்கள், ரொம்ப நல்லா எண்ணெய் எல்லாம் நமக்கு சுற்றி பார்த்தீங்களா, நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருதுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா பாருங்கள், ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். உண்மையிலே சொல்கிறேங்க, நானும் என்னமோ நினச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பராக. இவ்வளவு நாளாக இந்த மாதிரி ஒரு குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய தாளிப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது நம்மளுடைய இந்த தாளிப்பு தாங்க. பாருங்கள், மாங்காய் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு, உங்களுக்கு தெரியுதில்ல, நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. இதுக்கு மேலே அப்புறம் குழம்பே நமக்கு ஊற்றி சாப்பிட கிடைக்காம போயிடும். சூப்பராக அந்த மாங்காவோட கொட்டை இது ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க. போதும், நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு நல்லா என்ன ஆகிடுச்சு, பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்மளுடைய சீலா மாங்காய் மீன் குழம்பு நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீனை நான் இறக்கிடுறேன். இப்போது பார்த்தீங்களா, இப்போ சுட சுட சாதம் வச்சு நம்ம இதை என்ன செய்ய வேண்டியதுதான், ஊற்றி சூடாக சாப்பிட்ணுங்க. பாய்.